பொன்னான கோடாரி தி கோல்டன் எக்ஸ். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டியவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காடுக்கு சென்று மரங்களை வெட்டி அதனால் கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் ஆற்றின் அருகில் ஒரு மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். அப்போது தவறுதலாக அவன் இரும்புக் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. ஐயோ! என்று அவன் கவலைப்பட்டான். இதுதான் என் ஒரே கோடாரி, இது இல்லாமல் நான் வேலை செய்ய முடியாது. அவன் ஆற்றின் கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு தேவி தோன்றினாள். ஏன் அழுகிறாய்? என்று கேட்டாள். மரவெட்டியவன் நடந்ததை உண்மையாகச் சொன்னான். தேவி ஆற்றுக்குள் சென்று ஒரு பொன்னான கோடாரியை கொண்டு வந்தாள். இது உன் கோடாரியா? என்று கேட்டாள். மரவெட்டியவன் தலையசைத்தான். இல்ல தேவி, அது என் கோடாரி இல்லை. பின்னர் தேவி ஒரு வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தாள். இது உன்னுடையதா? இல்லை என்று அவன் மீண்டும் உண்மையாகச் சொன்னான். கடைசியாக தேவி இரும்புக் கோடாரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்ததும் மரவெட்டியவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஆம், இதுதான் என் கோடாரி. தேவி அவனின் நேர்மையை பார்த்து மகிழ்ந்தாள். நீ மிகவும் நேர்மையானவன், அதனால் இந்த மூன்றையும் உனக்கு பரிசாகத் தருகிறேன் என்று கூறினாள். மரவெட்டியவன் மிகவும் மகிழ்ந்தான். தேவிக்கு நன்றி கூறி வீட்டுக்குத் திரும்பினான். கதை சொல்லும் பாடம் மோரல்: நேர்மை எப்போதும் வெற்றி தரும். உண்மை பேசுபவர்களுக்கு நல்லது நடக்கும்.